குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டாண்மை கணக்கில் எடுத்துக்காட்டு சம் 4. இது வந்து மாறுபடும் முதல். பாருங்களேன், பின்வரும் தகவலிலிருந்து மன்னன் மற்றும் சேவகன் என்னும் கூட்டாளிகள் தங்களது கணக்குகளை அவர்களின் முதல் மாறுபடும் முதலாக இருக்கும்போது தயாரிக்கவும். புரியுதா? கூட்டாளிகளின் முதல் கணக்குகளை அவர்களின் முதல் மாறுபடும் முதலாக இருக்கும்போது இதுவரையும் பார்த்தது எல்லாமே நிலை முதல். நிலை முதல்னால் ரெண்டாக பிரியும். ஒன்று முதல் கணக்கு, இன்னொன்று நடப்பு கணக்கு. இது வந்து மாறுபடும் முதல். நேற்று போட்ட வீடியோவில் நான் வந்து இதோட ஃபார்முலா எப்படி வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி டைரெக்டாக கணக்குக்கே வந்துட்டோம். எப்படி வந்து நிலை முதல் அப்படின்னா தனித்தனியாக பிரியும். அதாவது முதல் கணக்கு நடப்பு கணக்குன்னு இதில் அப்படிலாம் கிடையாது, ஒரே கணக்கு. இங்கே பாருங்கள், 2018 ஜனவரி 1 அன்று முதல் வரவிருப்பு. இது வந்து வரவு பக்கம். பாருங்கள், கூட்டாளிகளின் முதல் கணக்கு எப்படி இருக்குது, ஒரே கணக்காக இருக்குது. கூட்டாளிகளின் முதல் கணக்கு இங்கே பாருங்கள், இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது 2 லட்சம் 1,75,000 போட்டாங்களா. அந்த 2 கணக்காக இருந்தது இங்கே ஒரே கணக்காக போடணும், அவ்வளோதான். 2018ஆம் ஆண்டு எடுப்பு எப்போதுமே பட்டு சைடு தான் வரும். ஸோ எடுப்பு போட்டு மன்னனுக்கு 40,000, சேவகனுக்கு 35,000. அடுத்து எடுப்பு மீதான வட்டி 1,500. எடுப்பு மீதான வட்டி 1,500 பற்று பக்கம் போட்டாச்சு. 2018ஆம் ஆண்டின் லாப பங்கு. லாபம்னா எப்போதுமே வரவு பக்கம் தான் வரும். லாப நட்ட பயிர் கணக்கோட லாப பங்கு 21,000 16,500. முதல் மீது வட்டி வரவு பக்கம். முதல் மீது வட்டி 12,000 10,500. ஊதியம் கழிவு ரெண்டுமே வரவு பக்கம். அப்படியே எடுத்து போடணுங்க. இது வந்து இது நீங்கள் எந்த பப்ளிக் கொஸ்டினில் பார்த்தாலும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மன்னன் சேவகன் கணக்கு கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா ரொம்ப ஒரு எளிமையான கணக்கு. பிள்ளைங்க இதை பார்த்தோன்னே இது ரொம்ப பெரிய கணக்கு போல் இருக்குது, இதை நம்ம வந்து விட்டுருணும்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அதனால் என்ன பண்ணணும், அவர்களின் முதல் மாறுபடும் முதலாக இருக்கும்போது எப்போதுமே கொஸ்டினை ஒரு தடவையாவது படித்து பாருங்கள். பின்வரும் தகவலிலிருந்து மன்னன் மற்றும் சேவகன் ரொம்ப ஃபேமஸான ஒரு கணக்கு. கூட்டாளிகளின் முதல் கணக்குகளை அவர்களின் முதல் மாறுபடும் முதலாக இருக்கும்போது தயாரிக்கவும். ஓகேவா? இதுதான் கணக்கு. இதில் வந்து நம்ம எடுத்துக்காட்டு கணக்கை சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயிற்சி கணக்கை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பயிற்சி கணக்கில் பின்வரும் தகவலிலிருந்து பத்மினி மற்றும் பத்மா ஆகிய கூட்டாளிகளின் முதல் மாறுபடும் முதல் என கொண்டு அவர்களின் முதல் கணக்கிலே தயாரிக்கவும். அவ்வளோதான், இதுதான் கணக்கு. இப்போ போட போகிறோம் பாருங்கள். விவரம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்மினி பத்மா இது வந்து மாறுபடும் முதல் கணக்கு. மாறுபடும் முதல் கணக்கு. இது வந்து பயிற்சி 4. ஓகேவா? எவ்வளோ ஒரு 5 நிமிஷத்தில் போட்டுறோம் பாருங்கள். 2018 தொடக்க இருப்பு. அதாவது இதுதான் முதல். ஜனவரி 1 அன்று முதல் இதுதான். ஸோ இது வந்து பத்மினிக்கு வந்து 5 லட்சம், பத்மாவுக்கு வந்து 4 லட்சம். அதே மாதிரி எடுப்பு பாருங்க, 2018ஆம் ஆண்டு எடுப்புன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் எடுப்பு வந்து மாறுபடும் முதல்ல பற்று பக்கம். பத்மினிக்கு வந்து 70,000, பத்மாவுக்கு வந்து 40,000. ஓகேவா? அடுத்து எடுப்பு மீது வட்டி. இங்கே தான் எடுப்பு மீது வட்டி 2,000, இங்கே 1,000. அடுத்தது லாப பங்கு வரவு பக்கம் 52,000 40,000. அடுத்தது முதல் மீது வட்டி இந்த பக்கம்தான். முதல் மீது வட்டி 30,000, இங்கே 24,000. அடுத்தது ஊதியம் பார்த்திங்க அப்படின்னா ஊதியம் வந்து 45,000 இவங்களுக்கு இல்லை. அடுத்து கழிவு இவங்களுக்கு இல்லை, 21,000. ஓகேவா? இவ்வளோ தான் கணக்கு. நீங்கள் வந்து ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை, எடுத்து அப்படியே எழுதணும். தொடக்க இருப்பு அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த மாறுபடும் முதல்ல ஒரே ஒன்று மட்டும் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கு பேர் மாறுபடும் முதல் கொடுத்துருப்பாங்க. அதோட கூட நடப்பு கணக்கு இருப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அந்த நடப்பு கணக்கு இருப்புன்னு சொல்லி இதில் எந்த பக்கமாவது போட்டு விட்ருவீங்க.
ஓகேவா? மாறுபடும் முதல் கணக்கில் நடப்பு கணக்கு இருப்பு வரக்கூடாது. அப்படி நம்மளை ஏமாத்துற மாதிரி ஏதோ ஒரு சம்மில் நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கவே கூடாது. எப்படி வந்து மாறுபடும் முதல்ல நடப்பு கணக்கு இருப்பு வரும், அது வராது அப்படின்னு நம்மளாவே யோசிச்சுட்டு என்ன செஞ்சிடணும், அந்த நடப்பு கணக்கு இருப்பை விட்டுறணும். நிலை முதலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், அதை எடுத்து போட்டுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், எடுத்து போட்டிருக்க பாருங்கள். பத்மினிக்கு பத்மாவுக்கு ரெண்டுத்தையும் எடுத்து போட்டிருக்கேன். 5 லட்சம் 52,000, 30,000, 45,000. பத்மாவுக்கு 4 லட்சம் 40,000, 24,000, 21,000 கூட்டினீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், கூட்டிங்கன்னா 6,27,000 வருது. இங்கே 4,85,000 வருது. ஓகேவா? அதை ரெண்டு பக்கமும் அப்படியே போட்டுக்கணும். என்னது 6,27,000, 4,85,000. இதை கூட்டிங்கன்னா 4,85,000, இதை கூட்டிங்கன்னா 6,27,000. ஓகேவா? இதை கூட்டிங்கன்னா 72,000, 41,000. இங்கே பாருங்கள், 72,000, இங்கே 41,000. இந்த பக்கத்துலேருந்து பற்று பக்கத்தை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய இருப்பு இந்த சைடு 4,44,000 யாருக்கு, பத்மாவுக்கு. இங்கே 5,55,000 பத்மினிக்கு. ஓகேவா? இது வரவு பக்கம் தொகை அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது, இருப்பு கீழே இறக்கப்பட்டது. 5,55,000, 4,44,000. ஓகேவா? இங்கே இறக்கப்பட்டது, இங்கே கீழே தான் கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? இது இப்படி தான் வரும். இது வரவிருப்பு. இது என்ன இருப்பு? வரவிருப்பு. இதான் சம்மமாக ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான சம்ம. டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.